அருமையானவர்களே, இந்த காலை நேரத்தில் உங்களை இந்த மெய்வார்த்தை நிகழ்ச்சிக்கு நாங்கள் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து இதுவரை நடத்தி வந்த கிருபைகளுக்காய், இரக்கங்களுக்காய் நன்றியோடு அவரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். நீங்கள் பாக்கியவான்கள். நாம் பாக்கியவான்கள் என்று பெயரெடுக்க எதை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்கிற காரியத்தை தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நேரத்திலே நாம் பார்க்க போகிறோம். சங்கீதம் 1ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்தோம் என்னால் 2வது வசனம் 3வது வசனம் நமக்கு இப்படியாய் சொல்லித் தருகிறது. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்கள் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்திலே தியானமாய் இருந்து அவருடைய வார்த்தையை பின்பற்றுகளாய் இருந்தீர்கள் என்றால் கர்த்தர் நமக்கு தருகிற நம்பிக்கையின் சத்தம், வார்த்தை, கிருபை யாதெனில் நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். தன் காலத்தில் தன் கனியை தருகிறவர்களாய் இருப்போம். அநேக நேரங்களில் பார்க்க இந்த உலக வாழ்க்கையில திருமண காரியமாகட்டும், கல்வி படிப்பாகட்டும், வேலையாகட்டும், ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டு அந்த கவர்மெண்ட் எக்ஸாம் ரிசல்ட்டுக்காக வேலைக்காக காத்திருப்போராகட்டும், காலங்கள் செல்லுகிறதே, வருடங்கள் உருண்டோடி ஓடுகிறதே, என் காரியத்தை நான் எப்போது நடத்தி முடிப்பேன், என் குடும்பத்தை எப்பொழுது நான் கரை சேர்ப்பேன் என்று அநேக வியாகுலமாய் கவலையாய் யோசிக்கிற நாட்கள் இருந்ததுண்டு. அந்த நாட்களிலே இருந்த கவலைகளுக்கு, இப்பொழுது இருக்கிற கவலைகளுக்கு கர்த்தர் தருகிற வார்த்தை, தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல நீங்கள் ஒரு வாழ்வை, செழிப்பான ஒரு வாழ்வை வாழ வேண்டுமானால் அவருடைய சத்தத்தை, அவருடைய வேதத்தை இரவும் பகலும் தியானித்து அதன்படி செய்கிற, அதை கையாளுகிற மனிதன் பாக்கியவான் எனப்படுகிறான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நான் செய்வதெல்லாம் தடைபட்டு கொண்டே போகிறதே, நான் எவ்வளவாய் காத்திருக்க வேண்டும் என்று நீங்கள் யோசித்து கொண்டிருந்த இந்த நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை உங்களுடைய இருதயத்தை நோக்கி, உங்கள் மனதை நோக்கி, உங்கள் இருதயத்தை ஆராய்ந்தறிகிற கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற நம்பிக்கையின் சத்தியமான வார்த்தை, நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். அவருடைய வார்த்தைகளை நீ கை கொண்டால், அன்பானவர்களே, நீங்கள் கை கொள்வீர்கள். உங்களை கர்த்தர் அப்படியாய் நடத்துவார் என்பதிலே எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. நாம் கொடுத்திருக்கிற இந்த நல்ல வார்த்தைக்காக, இன்றைய தேவைகளுக்காக ஒரே ஒரு நிமிடம் ஜெபிப்போமா? அன்புள்ள இயேசு சுவாமி, நாங்கள் செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டுமானால் நாங்கள் உம்முடைய வார்த்தையை பின்பற்றுவர்களாய், இரவும் பகலும் உம்முடைய வார்த்தையை தியானிக்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்பதில் கர்த்தர் நீர் எங்களுக்கு உறுதிப்பட பேசியிருக்கிறீர். அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். இன்றைக்கு இந்த பிள்ளைகள் அப்பா கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளையும், எல்லா காரியங்களையும், போக்குவரத்தையும் நீரே பாதுகாத்து நடத்துவீராக. ஆமேன். அன்பானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்தித்ததிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இன்று முழுவதும் உங்களை வழி நடத்துவாராக. ஆமேன்.